ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விலாகிங் லைஃப் வித் பரிமலா. டுடே சமையல் மத்தி மீன் குழம்பு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை மீடியம் சைஸில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். பூண்டு இஞ்சி ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு அரை மூடி தேங்காயோட இதை சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பைசஸ் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகு சீரகம் சேர்த்து 1 ஸ்பூன், பட்டை 2, லவங்கம் 2 சேர்த்து வந்துட்டு வதக்கிக்கலாம். பெரிய லெமன் சைஸ் புளியை அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இதை அரைக்க தான் போகிறோம். இந்த மீன் பார்த்தீங்கன்னா மத்தி மீன். இது நம்மளுக்கு மார்னிங் சண்டேன்றதுனால ஸ்டவே கிடச்சிது. இப்போது அது வந்துட்டு நம்ம குழம்பு பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு கடாயில் எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கடுகு கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை அதில் அப்படியே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மீன் குழம்பு கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது மீனை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மீன் குழம்பு ரெடி. சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா சூடாக ரைஸ் கூட மீன் குழம்பு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.